அனைவருக்கும் வணக்கம். மரணம் ஓர் ஆழமான புரிதல் என்பது தலைப்பு. மொத்தம் 4 பாகங்கள் உள்ளன. இன்னைக்கு நம்ம 2வது பாகத்தை பார்க்க உள்ளோம். அதன் தலைப்பு மரணம் நிர்ணயிக்கப்படும் விதங்கள் அப்படின்னு சொல்லியும் அதையொட்டி சில கேள்விகளும் நாம் இன்னைக்கு பதிலாக பார்க்க போகிறோம். இது சமுதாயத்தில் நிறைய பேருக்கு இதை சுற்றிய கேள்விகளும் நம்பிக்கைகளும் இருக்கின்றன. இந்த உயரிய பரிமாணத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அருளிய ஞானத்தை எனது புரிதலாக ஏற்றுக்கொண்டு இதை நான் சமர்ப்பிக்கின்றேன். ஒன்று என்னென்னா, நம்மளுடைய மரணத்தை இறைவன் நிர்ணயிக்கின்றாரா அல்லது நம் ஆத்மா நிர்ணயிக்கின்றதா? இன்னொன்று, ஒருவர் எப்போது மரணமடைவார்? இன்னொரு கேள்வி, ஒருவர் மரணத்தை அறிய முடியுமா, கணிக்க முடியுமா? ஒருவரது மரணத்தை நீட்டிக்க முடியுமா, தள்ளி போட முடியுமா, அல்லது மரணத்தில் மாறுதல்கள் செய்து கொள்ள முடியுமா அப்படின்ற கேள்வி. இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் என்று சொல்கின்றார்களே, ஒருவர் ஆக்சிடெண்ட் ஆகிருப்பார், சுயநிலை இறந்திருப்பார், கண்முழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாங்க. இன்னும் சில கேசஸில் டிக்ளேர் டெட் அப்படின்னு சொல்லி இறந்து விட்டார் அப்படின்னு முடிவு செய்த பிறகும் சில நிமிடங்கள் கழித்து மறுபடியும் அவருக்கு அந்த உயிர் வந்திருப்பதை போன்ற உணர்வு எந்திரிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அடிப்படையில் நிகழ்கின்றது, இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லியும், இந்த போரில் பஞ்சத்தில்லாம் வரும்போது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்கின்றார்கள். அப்போது அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கும் டைம் சரியில்லையா? லட்சக்கணக்கான மக்கள் இறந்துட்டு இருக்கும்போது அது எப்படி அப்படி ஒரு சம்பவம் நிகழ்த்தப்படுகின்றது, நிர்ணயம் செய்யப்படுகின்றது அப்படின்ற கேள்விகள். ஸோ இதை இன்றைக்கி இந்த பாகம் 2 பார்க்க போகிறோம். பாகம் 1 நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இனி 3, 4 இனி வரும் காணொளிகளில் நாம் காண உள்ளோம். இனி பாகம் 2க்குள் செல்வோம். வாருங்கள். தெளிவின் வழி அப்படின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக நம்ம பிரபஞ்சத்தை பற்றியும், பிரபஞ்ச விதிகள் என்ன என்பதை பற்றியும், கடவுளின் தன்மைகளை பற்றியும், நம் வாழ்க்கையை தீர்மானிக்கும் காரணிகள் எவை என்பதை பற்றியும் விவரிக்கும் ஒரு தளம். நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை காணும் பொழுது எந்தெந்த நம்பிக்கைகள் அவர்களுடைய சுயத்தை மறைத்து கொண்டிருக்கின்றன, அவர்களுடைய பலத்தை மறைத்து கொண்டிருக்கின்றன, எத்தகைய கடவுள் சம்பந்தமான நம்பிக்கைகளும் விளக்கங்களும் தத்துவங்களுமே அந்த இறைவனை உணர்வதற்கு சற்று தடையாக உள்ளன என்பதை நான் பார்த்த வகையில் என் தேடலின் வாயிலாக நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை சமர்ப்பிக்கும் சந்தர்ப்பம் இந்த தெளிவின் வழி. சரிங்களா? இது உங்களை ஒரு வேறு மதத்திற்கு வயப்படுத்தாது, இல்லை என்றால் நீங்கள் எந்த மதத்தில் இருக்கின்றீர்களோ அதை விட்டு வெளியேற வேண்டும் என்று தூண்டாது, வேறு ஒரு தெய்வத்திற்கு வயப்படுத்தாது, வேறு ஒரு மனிதருக்கோ கூட உங்களை வயப்படுத்தாமல் உங்கள் வயப்படுத்தும் முயற்சி என்று சொல்லலாம். உங்களை உங்கள் சுயத்திடம், உங்களுடைய 100% சக்தியிடம் ஒப்படைக்கும் முயற்சி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒப்படைப்பது நான் அல்ல, பிரதிபலிப்பாக தரும் பொழுது நீங்கள் ஒரு 100% சக்தி இறைவனுடைய படைப்பில். அந்த 100% சக்தி எத்தகைய இயக்கமாக உங்களுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, அது சுபிட்சத்தை கொடுக்கின்றதா, வறுமையை கொடுக்கின்றதா, அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் படைத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்ற புரிதல் வரும்பொழுது, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதன் காரணிகள் என்ற தெளிவை பெறும்போது வாழ்க்கைக்கு உண்டான மாற்றத்தை நீங்களாகவே வெகு எளிதாக உங்களுக்குள் செய்து கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையை கட்டமைக்கும் பிரம்மா எவ்விதம் நீங்கள் அப்படின்றத ஒரு ஞாபகப்படுத்தும் முயற்சி இந்த தெளிவின் வழி. இனி நாம் காணொளிக்குள் செல்வோம். பாகம் 2, மரணம் நிர்ணயிக்கப்படும் விதங்கள் அப்படிங்கிறது தலைப்பு. இந்த பாகம் 1ல் சில முக்கியமான அம்சங்களை விவாதிச்சிருந்தோம். மரணம் எனும் மாயை அப்படிங்கிற தலைப்பில். அதில் 2 குறிப்பிடும்படியான விஷயம் என்னென்னா, ஒரு ஆத்மா பூமிக்குள்ளே பிறந்துட்டாலும் அது ஆத்மா நம்ம உடம்புக்குள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை. மரணம் அடைஞ்சிருச்சுன்னா ஆத்மா நம்ம உடலை விட்டு பிரிந்து சென்று விடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. பட் அந்த நம்பிக்கை என்பது முழுமையானதல்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். காரணம் என்னென்னு சொன்னால், அது ஒரு மனிதனாக பிறக்கும் போதோ இல்லது விலங்காக பிறக்கும் போதோ அல்லது எந்த தளத்தில் அது பிறப்பை எடுத்தாலும் அது தன் நிலையிலிருந்து அது மாறுபடுவதில்லை. அந்த லோகத்திலிருந்து, அந்த ஆத்ம தளத்திலிருந்து அது கீழிறங்கி வருவதென்று. பட் அது என்ன பண்ணுதுன்னா, அது தன்னுடைய பாகத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்படி சூரியனுடைய ஒளிக்கரணங்கள் பூமியில் விழுகுது, அந்த வெளிச்சம் வந்துட்டதுனால சூரியன் அங்கிருந்து இங்கே வந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ நம் உடலில் அந்த மனத்தினுடைய தான் என்ற உணர்வு என்னென்னு சொன்னால், அந்த ஆத்மலோகத்திலிருந்து அல்லது அந்த ஆத்ம தளத்திலிருந்து ஆத்மா கொடுக்குற அந்த ப்ரொஜெக்ஷன். ஒரு தியேட்டரில் ப்ரொஜெக்டிலிருந்து வர லைட் ஸ்க்ரீனில் பட்டு
ஒரு வடிவம் பெறுகின்றதோ அதுபோல் இந்த பஞ்சபூதத்தினால் ஆன உடல் வந்து இதனுடைய தன்னுணர்வு அப்படிங்கிறது வந்து என்னென்னு சொன்னால் இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சோல் கான்ஷியஸ்னஸ், அந்த ஆத்மாவிலிருந்து வரும் பிரதிபலிப்பு மட்டுமே. அப்போ உடல் மனம் என்பது வந்து உங்கள் ஆத்மாவின் பிரதிபலிப்பு அல்லது பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அது எப்போதும் ஆத்ம தளத்திலிருந்து விலகுவதில்லை. அதனால் மரணம் அடைந்தாலும் சரி, மரணம் பிறக்காவிட்டாலும் சரி, அது அதனுடைய நிலைப்பாட்டிலே இருக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பிடித்தவர்களோ தெரிந்தவர்களோ மரணம் அடைந்து விட்டால் அவர்கள் வேறெங்கு சென்று விட்டார்கள் அப்படின்றது கிடையாது, நீங்களும் வேறெங்கு சென்று விட்டீர்கள் கிடையாது. ஆத்ம தளத்தில் உங்களை பிரிந்தவர்களும் இருப்பார்கள், நீங்களும் இருக்கின்றீர்கள் இப்பொழுதே அப்படிங்கிற அந்த உணர்வு வந்துச்சுன்னு சொன்னால், அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னு சொன்னால், உங்களுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு மறுபடியும் கண்டினியூ ஆகும் அப்படின்றது பிரபஞ்சத்தின் உண்மை. இதை பற்றி நான் பாகம் 3 நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். அப்புறம் ஒரு பிறத்தலின் போதே ஒரு இறத்தலையும் பெறுகின்றது, இறத்தலின் போதே ஒரு பிறப்பையும் பெறுகின்றது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்னென்னா சர்வ வல்லமை பொருந்திய அந்த ஆத்மசக்தி பூமியில் ஒரு மனிதனாக பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுதுன்னு சொன்னால், தன் ஆத்மசக்தி அனைத்தையும் ஒடுக்கி ஒரு சிறு நிர்ணயமாக, ஒரு சிறு குறிக்கோளாக, ஒரு சிறு அலைவரிசையாக வந்து என்னென்னா தன்னுடைய ஆத்ம அலைவரிசையை வந்து குறைத்து கொள்கின்றது. அப்படிங்கும்போது அனைத்தும் அறிந்த காலங்களை கடந்த தூரங்களை கடந்த அந்த ஆத்மசக்தியானது வந்து ஒரு கால நேர நிர்ணயத்திற்குள் மனிதன் என்ற ஒரு சிறு நிர்ணயமாக மாறுவதே வந்து என்னென்னா அதை பிறக்கும் போதே அதுக்கு ஒரு இறத்தல் மாதிரி தான். இறக்கும் போதே அதுக்கு மீண்டும் அது பிறத்தலை போல. அப்போது பிறப்பு உண்மையா இறப்பு உண்மையா அப்படின்னு கேட்டால் அதனுடைய இருப்பு தான் உண்மை, அது என்றும் நிஜமானது, என்றும் அழியாதது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது அதற்கு பிறகு நாம் இப்போ பார்க்க போகிறது நிர்ணயங்கள், மரணத்தை நிர்ணயிக்கும் விதங்கள். இப்போ பொதுவாக ஆண்டவன் இந்த டைமில் இவருக்கு உயிர் போகணும்னு தலையில் எழுதிட்டான் அப்படிங்கிறது வந்து நம்ம காலகாலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஆனால் உயரிய பரிமாண தெய்வங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிறப்பு என்பது 100% உன் விருப்பம், உன்னோட நிர்ணயம். கடவுள் வந்து தன்னுடைய ஆசையை திருப்திப்படுத்தியிருக்காகவோ இல்லை தன்னுடைய படைப்புகளை வந்து அடிமைகள் என்றோ நடத்துவது கிடையாது. அது ஒரு நிபந்தனையற்ற, நம்ம லோக்கல் பாஷையில் சொன்னால் ரொம்ப பெரிய மனுஷன் கடவுள். அது கடவுள் என்பது வந்து கடவுளையும் படைத்தலையும் வந்து பிரிக்க முடியாது. கிரியேஷன் அண்ட் கிரியேட்டர் இஸ் நாட் செப்பரேட். ஏனென்றால் பிரபஞ்சம் முழுக்க இருப்பது ஒரு மூலசக்தி மட்டுமே, ஓர் உயிர். அந்த ஓர் உயிரத்தினுடைய ஒரு பாகத்தை எடுத்து அதனுடைய அலைவரிசை குறைக்கும் போது, அந்த மூலத்தின் அலைவரிசையிலிருந்து கொஞ்சம் குறைக்கும் போதோ இல்லை ஒரு விதத்தில் குறைக்கும் போதோ அது ஒரு படைப்பாக மாறுகின்றது. அந்த படைப்பாக மாறும்போது அது தன்னுணர்வையும் பெறுகின்றது. செல்ஃப் அட்டானமஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தான் என்ற உணர்வும் அதற்கு இருக்கும். அப்போது மேல்தளத்தில் இருக்கும்போது நீங்கள் அந்த அனைத்துமானதின் பாகமாக இருப்பீர்கள். அந்த பாகமாகவே இருந்து அனைத்துமானதாக நீங்கள் உங்களை உணர்வீர்கள். இதுதான் வந்து அந்த மேல்லோகத்தில் இருக்கிற தன்மை. அப்படிங்கும்போது ஒவ்வொரு படைப்பும் அதனுடைய தனித்துவத்தை பெறுவதால் ஏற்ற இறக்கங்கள் கிடையாது. கடவுளும் ஏற்ற இறக்கங்களோடு பார்க்கறதில்ல. அதே போல் உங்களை வந்து அவரோட இமேஜிலே, சின்ஸ் யூ ஆர் கிரியேட்டட் இன் ஆஸ் அன் இமேஜ் ஆஃப் காட், அவருடைய அம்சமாக நீங்கள் படைக்கப்பட்டதால் அவருடைய படைக்கும் திறனை நீங்கள் வெளிப்படுத்தவே துடிப்பீர்கள், முயற்சிப்பீர்கள். ஏன்னா அது உங்களுடைய இயல்பு. ஒரு ஒரு புள்ளி 8 அடி பாய்ஞ்சதுன்னா அதனோட குட்டி 16 அடி பாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதனால் இறைவனுடைய தன்மைகள்னவோ அந்த தன்மைகளை நீங்களும் வெளிப்படுத்த துடிப்பீர்கள். அதனுடைய ஒரு சிறு முயற்சி தான் வந்து ஒரு முயற்சி வந்து இந்த மனித பிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கும்போது தான் எதாக பிறக்க வேண்டும், எந்த அனுபவங்களை பெற வேண்டும், பூமியில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு விதியை நிர்ணயிக்கும் அந்த ஆத்மா தன்னுடைய மரணத்தை தான் நிர்ணயிக்கின்றது. இதை உணரும் ஒரு சாட்சியாக கடவுள் இருக்கின்றார். அந்த உடல் மனத்தில் நீங்கள் பூமியில் பிறந்து என்னென்ன தப்பு பண்ணாலும் சரி, சரியாக நல்லது செஞ்சாலும் சரி, சரியாக பண்ணதுனாலும் சரி, உங்களை அவர் ஜட்ஜ் பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா, உங்களுடைய நிஜத்தை, உங்களுக்கு அகத்தில் என்ன வைப்ரேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது வெளியில் புறத்தில் அது நிஜமாக தெரியுது. இந்த பூமியோடு பிரதிபலிக்கும் கண்ணாடி. அப்படிங்கும்போது வாட் யூ புட் அவுட் இஸ் வாட் யூ கெட் பேக். எதை விதைக்கின்றீர்களோ அதற்குண்டான பலனை அனுபவிக்கும் போது அதிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெறுகின்றீர்கள். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பரிணாம வளர்ச்சியை பெற்றுக்கொண்டிருக்கும் ஆத்மாவாக இருக்கும்போது இந்த பூமியில் ஒரு உடல் மனமாக இறைவன் தலையிடுவதில்லை. ஆனால் அவருக்கு உதவி அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அவரோட வைப்ரேஷன் அவர் ஆஃபர் பண்ணுவார். ஆனால் அதை ரிசீவ் பண்ணுற மோடில் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ மரணம் என்பது ஆத்மாவினுடைய நிர்ணயம். அப்படிங்கும்போது ஒருத்தர் பிரிஞ்சிட்டாருன்னு சொன்னால் ஏதோ வந்து அந்த ஆத்மா, தெர் இஸ் நத்திங் கால்ட் ஆக்சிடெண்ட் இன் டெத். தெரியாமல் செத்து போச்சு, தெரியாமல் இறந்துட்டான் அப்படின்றது கிடையாது. ஆத்மா அதை உணர்ந்தே இருக்கின்றது, தீர்க்கமாக முடிவு செய்திருக்கின்றது எஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் மரணத்தை கடவுள் நிர்ணயிக்காமல் ஆத்மா தான் நிர்ணயிக்கின்றது. இது இதனோட கேம், இதனோட விளையாட்டு. சரிங்களா? இப்போ அடுத்தது, ஒருவர் எப்போது மரணம் அடைவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். மேல் சொல்லது தான்.
எப்போது அந்த ஆத்மாவினுடைய நிர்ணயம் முடிந்து விட்டதோ, எந்த அனுபவத்திற்காக அது வந்ததோ அந்த அனுபவம் நிறைவேறியவுடன் அது மீண்டும் தன்னுடைய ஞாபகத்துக்கு திரும்புவதற்கு முழு உரிமையும் தகுதியும் அதற்கு உண்டு. அதனால் இப்போ ஒரு 18 வயசில் ஒரு பையன் இறந்துருக்கலாம், 10 வயசில் ஒரு குழந்தை இறந்துருக்கலாம். அந்த பெற்றோர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கலாம். எப்படி இந்த சின்ன வயசில் இறந்து போயிட்டானே, கடவுள் நம்ம அந்த குழந்தையை வாங்கிட்டானே தனக்குள்ள அப்படின்னு சொல்லி. கடவுள் வாங்கவில்லை. அந்த குழந்தையின் நிர்ணயத்தை, அது குழந்தையினோட நிர்ணயம் முடிந்து விட்டதுன்றதை அந்த ஆத்மா 100% ஊர்ஜிதப்படுத்தி விட்டதால் அது பிரிந்து விட்டது. ஆனால் அது உங்களை பிரியவில்லை. நீங்கள் ஆத்ம தளத்தில் இருக்கீங்க, அதுவும் ஆத்ம தளத்தில் தான் இருக்கிறது. பூமியில் உங்களோட ப்ரொஜெக்ஷன் இருக்குது, அதனோட ப்ரொஜெக்ஷன் இல்லை, அவ்வளோதான். இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய மிக பணிவான கோரிக்கை. இது சொல்கிறதுக்கு தத்துவமாக ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் அது உணர்வதற்கு ரொம்ப கடினம்தான். பட் இதுதான் பிரபஞ்ச உண்மை. அவர்கள் எங்கும் சென்று விடவில்லை, அவர்கள் உங்களோடு தான் நிற்கின்றார்கள், இங்கே இப்பொழுதே. நீங்கள் அவங்க நினச்சிங்கன்னா யூ ஆர் அலைனிங் வித் தேர் ஃப்ரீக்வன்சி, அவர்களுடைய அலைவரிசையோடு ஒன்றிணைகின்றீர்கள். சரிங்களா? இதை பற்றி நான் 3வது பாகத்தில் டீட்டெயிலாக பேசுகிறேன். அடுத்தது, மரணத்தை கணிக்க முடியுமா, அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொன்னால், ஆத்மா என்பது அதனுடைய நிர்ணயத்தில் குறிக்கோளை தெளிவாக இருக்கின்றது. அதுக்கு தெரியும் எப்போது மரணம் என்று, மரணமடையக்கூடிய அந்த தருணம் என்னன்றது தெரியும். இந்த உடல் மனத்திற்கு மரணம் என்பது தெரியப்படுத்த வேண்டும், அது புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் ஏற்படும் போது, அதற்குண்டான தேவையும் அவசியம் ஏற்படும் போது மட்டுமே மனிதனாக இருந்து உங்களுடைய மரணத்தை அறிந்து கொள்ள முடியும். இஃப் இட் இஸ் நாட் ரெலவெண்ட், இஃப் இட் இஸ் நாட் அப்ரோப்ரியேட், சோல் வில் நாட் டூ பாயிண்ட்லெஸ் திங்ஸ். அதாவது தேவையில்லாத விஷயங்களை எதுவுமே உங்கள் உடல் மனத்திற்கு அந்த ஆத்மா தராது. அப்படிங்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, ஒரு பெரியவரெலாம் நீங்கள் கிராமத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்க, நான் இன்னும் 1 மாதத்தில் அடுத்த நாள் இந்த நாளில் இந்த கிழமையில் இந்த டைமில் நான் இறந்துருவேன்னு சொல்லி அந்த நேரத்தில் இறந்துருக்காங்க. அப்படிங்கும்போது அது அவர்களுடைய வளர்ச்சிக்காக அது அந்த அத்தகைய ஞானத்தை அது கொடுத்துருக்கும் அந்த ஆத்மா. அது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மக்கள் இதன் மூலம் மரணத்தை பற்றிய ஒரு புரிதலை அவர்கள் பெற வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்ததுன்னா அந்த கணத்தில் அது தெரியப்படுத்தும். அவர்களும் உணர்ந்திருப்பார்கள். அப்படி உணரும் போது அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் யார் அப்படின்ற அந்த கிளிம்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் மரணத்தை பற்றி பயப்பட மாட்டார்கள். மரணத்தை பற்றி கணிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால், ஜோதிடத்தின் மூலமாகவோ இல்லை ஜாதகத்தின் மூலமாகவோ நீங்கள் கணிக்கிறதுன்றது கொஞ்சம் கடினம் தான். காரணம் என்னென்னு சொன்னால், அது உங்களுடைய விதித்தளம் ப்ளூ பிரிண்ட் ரியாலிட்டிங்கிற தளத்தில் இருக்கக்கூடிய அந்த அலைவரிசை கொண்ட மனிதனால் மட்டுமே அதை கணிக்க முடியும். அதுவும் கூட உங்களுடைய விதியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் ஆத்மாவின் அனுமதி பெற வேண்டும் அந்த ஜோதிடர். இல்லைன்னா அந்த ஆத்மாவினுடைய பிளெஸிங்ஸ் இருக்கணும். அப்போ தான் அவர் இதையெல்லாம் அறிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா ஆத்மா என்ன அந்த ஜோதிடர் மூலமாக சொல்ல நினைக்கிறதோ அதை மட்டுமே சொல்லும். இல்லைன்னா அந்த ஆத்மா இந்த ஜோதிடர் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினச்சதுன்னா நீங்கள் போய் அது கேட்பீர்கள், பலன் நடக்காது. ஸோ இந்த ஜோதிடம் என்பது கூட உங்கள் ஆத்மா உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் இதன் வழியாக அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அது நடக்கும். இல்லைன்னா அது நடக்காது. அப்போ ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படின்னா உங்களுக்கு உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். சரிங்களா? அப்போது அறிந்து கொள்ள முடியுமா, கணிக்க முடியுமான்னு சொன்னால் அது ஆத்மா அனுமதிக்கும் பட்சத்தில். இப்போது ஜீவசமாதி அடைஞ்சிடுறாங்க சில சித்தர்கள். எப்படி? அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதற்கு மேல் இந்த அலைவரிசை நம்மளோட வைப்ரேஷனை இந்த உடல் தாங்காது. அப்படிங்கும்போது தானாய் பிரிந்து விடுவார்கள். ஸோ இது அந்த கணக்குள்ள வருது. சாமானியன் தெரிந்து கொள்வது அதற்கு அவசியம் இருக்காது. ஏன்னா அவன் மரணத்தை பற்றி தெரிந்து கொண்டால் அது அந்த நிர்ணயத்துக்குள்ளே நிறைய டிஸ்டர்பன்சஸ் வந்துடும். அடுத்தது, மரணத்தை நீட்டிக்க முடியுமா, தள்ளி போட முடியுமா, அதில் மாற்றம் செய்து கொள்ள முடியுமானா நிச்சயம் முடியும். ஒரு சின்ன உதாரணம், ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது, வீட்டில் ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் வந்துடுது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவரை சரிப்படுத்துகிறீங்க. சரிப்படுத்தினா அவர் வாழ்வார். இன்னும் கொஞ்சம் ஆயுளை நீட்டிக்க முடியும். ஆப்ரேஷன் பண்ணுறாங்கல்ல, சர்ஜரி பண்ணுறாங்க, நீட்டிக்கிறீங்க. அப்படி நீங்கள் கொண்டு போகாமல் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அவர் இறந்து விடுவார். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ சாய்ஸ். உங்களுக்கே இது தெரியுது. நாம் அவருக்கு சரியான மருத்துவம் செய்து கொடுக்கலன்னு சொன்னால் உயிர் இப்போது பிரிந்துவிடும். இல்லைன்னா ஆப்ரேஷன், அதாவது நீங்கள் மருத்துவ உபகரணங்கள்லாம் நீங்கள் கொடுத்து பண்ணீங்கன்னு சொன்னால் அது நீட்டிக்க முடியும். அப்படித்தான் அந்த மரணத்தை பற்றிய அந்த நீட்டிப்பும் சரி அப்படின்னு தெய்வங்கள் சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு விதியை விதிங்கிறது ஒரு சின்ன பேம்ப்ளெட் கிடையாது. இவருக்கு மகனாக பிறக்க வேண்டும், இந்த வயசில் இந்த ஸ்கூலில் சேர வேண்டும், இந்த வயசில் இவர் இவ்வளவு மார்க் எடுக்க வேண்டும், இந்த காலேஜில் சேர வேண்டும், வேலை இல்லாமல் சுற்ற வேண்டும், பின்னர் இதோ ஒரு வேலையில் சேர்ந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டு செத்துறணும் அப்படிங்கிறது மட்டும் விதி கிடையாது. உங்களுடைய விதிங்கிறது ஒரு மினி லைப்ரரி.
அவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்தனை சாய்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. மரணமும் கூட ஒரு தொகுப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னாருக்கு அதாவது இந்த நேரத்தில் இந்த நொடியில் இருந்து விட வேண்டும் அப்படிங்கிறது விதி கிடையாது. இப்போது காஞ்சிபுரம் போகிறீங்க மெட்ராஸ்லேருந்து, முதல்ல அந்த பைபாஸ் ரோட்டில் போகும்போது ஒரு போர்டு வரும், காஞ்சிபுரம் எல்லை உங்களை வரவேற்கின்றது. அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்கள் நல்லா ட்ராவல் பண்ணி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இன்னொரு போர்டு தெரியும், காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய எல்லை நிறைவடைகின்றது அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட விதியும் அப்படித்தான். அது பிறக்கும்போது என்னன்னு சொன்னால் ஒரு அவுட்டர் லைன் டிசைன் கொடுத்துருக்குது. இந்த நிர்ணயங்களுக்காக நான் பிறக்க விரும்புகின்றேன், இந்த அனுபவங்களை பெற விரும்புகின்றேன், இந்த நிர்ணயம் இந்த காலகட்டத்திற்குள் முடிந்துவிடும் அப்படிங்கும்போது அதனுடைய மரணம் அங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஆனால் உங்கள் உடல் மனத்திற்கென்று தனித்துவமான சுதந்திரம் இருக்கின்றது, அதுக்கு ஃப்ரீ வில் இருக்குது. அதன் மூலமாக வேறு சில பணிகளை அதை வந்து சாய்ஸஸ் அதை எடுக்கக்கூடிய டெசிஷனையும் வந்து ஆத்மா கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்கெட்ச் புக் மாதிரி தான் உங்களோட விதி. நீங்கள் வந்து இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் புக் வாங்கி தருவீங்க இல்லையா, அவுட்டர் லேயர் வரைஞ்சிருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் கலரிங் அடிக்கணும். அந்த அவுட்டர் லேயரை ஆத்மா கொடுக்கின்றது, கலரிங் நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஒரு 1/2 ஏக்கர் உங்களுக்கு வந்து விதி அப்படின்னு சொன்னால், இன்னொருக்கும் 1/2 ஏக்கர் விதின்னு சொன்னால், உடல் மனத்தின் தெளிவு, நம்பிக்கையும் புரிதல்களும், அதாவது எண்ணங்களும் உணர்வுகளும் நடத்தைகளும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், தனக்குள் விளக்கங்களை வந்து பாசிட்டிவாக வைத்திருக்கக்கூடிய மனிதன் வந்து வெவ்வேறு மாதிரி தான் அணுகுவான். இவன் வந்து இந்த 1/2 ஏக்கர் நிலத்தில் ஒரு அழகான வீடு கட்டலாம், ஒருத்தருக்கு 100 ஏக்கரை கொடுத்துருந்தாலும் ஒரு மோசமான வீடும் கட்ட முடியும். அந்த உடல் மனத்தின் அந்த தனித்துவமான சுதந்திரம். அதனால் வந்து இந்த எல்லாமே தீர்மானிக்கப்பட்டு போச்சு, நீங்கள் ஒரு ஜெயிலில் இருக்கீங்க அப்படின்ற நினைப்பிலிருந்து விடுதலை ஆகிவிடுங்கள். ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். நீங்கள் எதை வென்றாலும் கிரியேட் பண்ணலாம். அப்போது உங்களுக்குள்ள நிறைய சந்தர்ப்பங்களை அது விதி தந்திருக்கின்றது, தொகுப்பாக தந்திருக்கின்றது. இப்போது இந்த சூழ்நிலையில் இப்போது ஒரு நடிகர் இருக்கார், அவருக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான நடிகர், திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ரசிகர்கள்லாம் வந்து பால் கூட எடுக்கிறாங்க, கோயிலில் பூஜை பண்ணுறாங்க, சர்ச்சில் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க, இப்படிலாம் போயிட்டுருக்கும்போது அந்த இந்த பிரார்த்தனைகளுக்கு ஒரு பலன் உண்டு தானே. பிகாஸ் தேர் ஆஃபரிங் அ வைப்ரேஷன் தட் ஹீ நீட்ஸ் டு பி சேவ். அப்படிங்கும்போது அதில் ஆத்மா முடிவு செய்து விட்டது, சரி நம்ம கிளம்பலான்னு. பட் இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த கணத்தில் சிறிது நீட்டிக்கொள்ளவும் முடியும். அதுக்காக மாற்றிட்டே இருக்க முடியுங்கிறது கிடையாது. இஃப் இட் இஸ் ரெலவெண்ட் அண்ட் அப்ராப்ரியேட், அதில் நீட்டிப்பு செய்து கொள்ள முடியும், அதில் சில மாற்றங்களை செய்து கொள்ள முடியும். இப்போது எல்லாமே விதிப்படி தான் அப்படின்னா, நான் கொரோனாக்கு நாமே வேக்சின் போடணும். உங்களுக்கு ஒன்றும் கொரோனா வரக்கூடாது, கொரோனா வந்தால் நீங்கள் சாகக்கூடாது. அப்படி கொரோனா வந்து இறக்குறதா இருந்தாலும் உங்களை அதை தடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் இருக்கணும். அப்போ இதிலிருந்தே உங்களுக்கு அந்த உங்களுடைய உள்ளுணர்வே சொல்லும் அது மாற்றத்திற்குரியது அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் வந்து குடிப்பழக்கம் வச்சுருக்கார், நல்லா சாராயம் குடிக்கிறார், ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஆப்ரேஷனில் தப்பிச்சு பிழைக்கிறார், அதுக்கப்புறம் திருந்தி வாழ்கிறார், அதுக்கப்புறம் மறுபடியும் குடிக்கு அடிமையாகிறார், அதுக்கப்புறம் பாம்பு குத்தி இறக்குறார். இது ஒரு ஒன்லைன் வச்சுக்கங்க. அவர் குடிக்காமல் இருந்திருந்தால் அந்த ஆப்ரேஷன்ற முதல் உயிர்கண்டம் அவருக்கு வந்திருக்காது. சரி, அவருக்கு வந்து குடிச்சிட்டார், அந்த உயிர்கண்டத்திலும் தப்பிச்சிட்டார். அப்படிங்கும்போது அங்கே ஒரு ஆப்ஷன் அங்கே இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணலைன்னா இறந்துருப்பார். அதன் பிறகு திருந்தி வாழ்கின்றார். அப்படியே கண்டினியூவாக இருந்ததுன்னா அது ஒரு வேறு விதி தான். ஆனால் அதன் பிறகு என்ன பண்ணுறார், மறுபடியும் குடிக்கடிமையாகி குடிபோதையில் போய் ஒரு இடத்துல விழுந்து அங்கே வந்து ஒரு பாம்பு குத்தி இறக்கின்றார். அப்படிங்கும்போது வந்து ஹீ இஸ் மேக்கிங் ஹிஸ் ஓன் சாய்ஸஸ். அந்த விதிக்குள் நிறைய தொகுப்புகள் இருக்கின்றன, அதில் ஒரு தொகுப்பை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். இது இல்லைன்னா இது அப்படின்னு சொல்லி. ஸோ விதி என்பது உங்களுடைய விதிக்குள் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. மரணமும் அப்படித்தான். ஆனால் ஒருவர் இறந்து விட்டால் அது சந்தேகம் இல்லாமல் துல்லியமாக அந்த ஆத்மாவின் முழு 100% நிர்ணயம், எஸ் நம்ம இதுக்கு மேலே இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்க தேவையில்லை, இதற்கு மேல் நீட்டிப்பு நாம் செய்ய தேவையில்லை அப்படின்ற ஒரு உறுதிப்பாடுடன் அது விலகி இருப்பதால் அதனுடைய உறுதிப்பாட்டை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க பிரிஞ்சிடல, சரிங்களா? இது புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா, டிக்ளேர்டு டெத்துன்னே வந்து சில இடங்களில் சொல்லியிருப்பாங்க. அடுத்த சில நிமிடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் திரும்பி இருக்கும். இந்த மருத்துவர்கள் அந்த மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட், இப்போ நான் ஒரு சின்ன இன்சிடென்ட், நான் பைக்கில் போயிட்டுருக்கேன். அப்போ ஒருத்தர் விழுந்து கிடக்கிறார் ராத்திரி. நான் அதை பார்த்துட்டு ஏதோ ஒரு உணர்வும் மறுபடியும் திரும்பி வந்து பார்க்குறேன், அவர் இருக்கார். இப்போ இது ஒரு கற்பனையை வச்சுக்கோங்க. இப்போ அவர் வந்து ரத்த வெள்ளத்தில் துடித்து கொண்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவரை நான் பார்க்காம நான் போயிருந்தேன்னு வைங்களேன், அவர் இறந்துருவார். பார்த்துட்டேன், பார்த்து கொண்டு போனதுனால ஹாஸ்பிட்டலில் அவர் தப்பிக்கிறார். அப்படிங்கும்போது தேர் ஆர் 2 சாய்ஸஸ். இப்படி தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். அதாவது தற்கொலை பண்ணிக்க போகிறாங்க, ஞாபகத்தை இழந்து விட்டார்கள், கடைசியில் முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்படிங்கும்போது
தற்கொலை செய்து கொண்டால் மரணம் அடைந்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது, அது பிழைச்சு கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தொகுப்பு. எந்த தொகுப்பை தேர்ந்தெடுப்பது என்பது வந்து என்னென்னா, இதுக்கு வேறு இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பேர் என்னன்னு சொன்னால், இது என்ன நிகழுது அப்படின்னு சொன்னால், இறந்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த உடல் மனம் ஆத்ம நினைவுக்குள் திரும்பும்போது அந்த ஆத்ம சக்திக்கும் அந்த உடல் மனத்திற்கும் ஒரு சில பரிவர்த்தனைகள் நிகழ்கின்றது அப்படின்னு அதை உயரிய பரிமாண தெய்வங்கள் சொல்கிறாங்க. என்ன பாரியான பரிவர்த்தனைனா, இதை நீ மறுபடியும் தொடர விரும்புகின்றாயா, இல்லது முடித்து கொள்ள விரும்புகின்றாயா, தொடர்வது தான் உனக்கு சரி அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அதாவது நம்ம விதிக்குள் இணை நிஜங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது விதி என்பது ஒரு ஒற்றைச்சாலையில் நிறைய தொகுப்புகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஒரு வாய்ப்பும் வந்து இப்போ ஒரு ஃபிலிம் ரோல்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 ஃபிலிம் ரோலை அடுக்கி வச்சுருக்கிறீங்க, குட்டி குட்டி கேமரா ரோல் மாதிரி. அந்த எல்லாத்தையும் விரித்து வச்சுட்டீங்கன்னு சொன்னால், இந்த ஒரு நிஜத்தில் நீங்கள் இப்படி இறந்திருக்க வேண்டும், இந்த ஒரு நிஜத்தில் இறக்காமல் நீங்கள் அதிலிருந்து மறுபடியும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி பல பேரலல் ரியாலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு பேர் பேரலல் ரியாலிட்டிஸ்னு பேர். இந்த ஒரு பர்டிகுலர் தீம், இந்த விதி அப்படிங்கிற ஒரு வீடியோ கேமை வந்து உங்கள் ஆத்மசக்தி நீங்கள் மட்டுமே விளையாடுவதில்லை, உங்களை போன்ற உங்கள் ஆத்மசக்தியின் வேறு துகள்களும் விளையாடி கொண்டிருக்கின்றன. உங்களுடைய கடந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நீங்கள் வாழ்ந்த அதே வாழ்க்கையை, அதே மாதிரி சாய்ஸஸை வாழ்ந்துட்டு இருக்கிற ஆத்ம துளிகளும் உண்டு, உங்கள் ஆத்மசக்தியும் உண்டு. உங்களை மாதிரியே சாய்ஸ் எடுத்து, உங்களை மாதிரியே டெசிஷன்ஸ் எடுத்து உங்களோட ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம துளிகளும் உண்டு. ஏன்னா உயரிய பரிமாணத்திற்கு காலங்களும் தூரங்களும் கிடையாது. காலங்களை கடந்தது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இனி வரக்கூடிய நம்ம இப்போ மனிதர்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடையும் போது என்னென்னு சொன்னால், தன்னுடைய பேரலல் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து தன்னுடைய விதியை விளையாண்டு கொண்டிருக்கும் தன்னுடைய ஆத்மசக்தியின் இன்னொரு பாகம், அதற்கு நீங்கள் ஒரு தெய்வமாகலாம். உங்கள் கனவு கண்டுட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு கருப்புசாமி வந்து, இல்லை முனிசாமியோ இல்லை வந்து வேறு ஒரு பெண் தெய்வமோ வந்து நீ இந்த மாதிரி செய், ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம். அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கடந்த கால செல்ஃபை வந்து தியானம் செஞ்சு நீங்கள் அவனுக்கு வந்து சில வழிகாட்டுதல் செய்ய முடியும். நீங்கள் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர், நீங்கள் அதை கடந்து வந்திருக்கின்றீர்கள். அப்படிங்கும்போது எந்த சாய்ஸஸ் அவர் எடுத்தால் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அவருக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும். அதே போல் உங்களோட வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலை வந்து உங்களோட பேரலல் செல்ஃப், உங்களுடைய ஃப்யூச்சர் செல்ஃபிலிருந்து நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னு அந்த உயரிய பரிமாண தெய்வங்கள் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஹைலி அட்வான்ஸ்டு மெட்டாஃபிசிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நான் சொல்கிறது வந்து இது நம்மளுடைய ஆன்மீக கலாச்சாரத்துக்கு இன்னும் சற்று புதிதாக இருக்கலாம், பட் திஸ் ஆல் ஹேப்பனிங். பேரலல் ரியாலிட்டி அப்படிங்கிறது நிறைய இணை நிஜங்கள். அப்போது ஒரு நிஜத்தில் நீங்கள் இந்த இணை நிஜங்கள் வந்து ஒவ்வொரு இணை நிஜங்களும் ஒவ்வொரு தனித்துவமான அலைவரிசையில் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு இணை நிஜத்தில் நீங்கள் மரணத்தை தழுவி விடுகின்றீர்கள். அந்த இணை நிஜத்திலிருந்து ஆத்ம நினைவுக்கு திரும்பும்போது, இல்லை ஐ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னு சொன்னால், நீங்கள் வேறு ஒரு இணை நிஜத்தில் அந்த ஆக்சிடென்ட்லேயோ இல்லை சூசைட்லேயோ இறக்காத நிஜத்திலிருந்து கண்டினியூ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எப்படி உயர் பிழைச்சுன்னே தெரில அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்களே, இதுக்கு தப்பிக்காது பிழைக்காது அப்படின்னு சொல்கிறவங்களாம் பிழைச்சி வர்றாங்க இல்லைங்களா. அந்த மாதிரியான சூழ்நிலைகள், அந்த மாதிரியான சாத்தியங்கள்லாம் என்னென்னா, தேவ் பீன் அலவுட் டு கண்டினியூ. நீங்கள் இறந்தாலும் அந்த இறந்த இடத்திலிருந்து மறுபடியும் துவக்கத்தை தொடங்க முடியும் என்ற ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு பேர் பேரலல் ரியாலிட்டிஸ்னு பேர். அந்த இணை நிஜங்களை வேறு ஒரு ஆத்மா உங்களுடைய விதியை அனுபவித்து கொண்டு இருக்கும்போது அதுக்கு பேரலல் செல்ஃப்னு பேர். கவுண்டர் பார்ட்ஸ் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஆத்மசக்தி பூமியில் வேறு ஒரு விதியை நிர்ணயம் செய்து வேறு ஒரு மனிதராக வேறு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது, இல்லைன்னா தெய்வமாக இருப்பது, இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வேறு தலங்களை அதை அனுபவித்து கொண்டிருப்பது, இதெல்லாம் வந்து கவுண்டர் பார்ட்ஸ் அப்படின்னு பேர். அவங்களோடய நீங்கள் தொடர்பில் இருக்கலாம். அனைத்தோடும் நீங்கள் தொடர்பில் இருக்கின்றீர்கள். சரிங்களா. இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பீங்க, ஒரு லவ் பிரேக்கப் ஆகிருக்கும், வேறு ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அந்த காதலித்த பெண்ணையே திருமணம் செய்த அந்த அப்படிப்பட்ட ஒரு இணை நிஜமும் இருக்குத்தான். அது ஒரு சாய்ஸ் தான். பட் உங்களுடைய உடல் மனத்தினுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை கொண்டு, அதாவது அந்த ஆத்மசக்தியின் இந்த நீங்கள் என்ற துளி இந்த முடிவை எடுத்திருக்கின்றது. உங்கள் ஆத்மசக்தியின் வேறு துளி அந்த லவரோடைய கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு உண்டு. பிரபஞ்சம் என்பது அளப்பரியது, இட் இஸ் அன்லிமிட்டெட். அப்படிங்கும்போது உங்களுடைய கற்பனையும் அன்லிமிட்டட்னஸில் தான் இருக்கணும், லிமிட்டட்னஸில் இருக்கக்கூடாது, மதங்கள் சொல்கிற மாதிரி. சரிங்களா. அப்போது நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படிங்கிறது இதுதான். ஒரு முறை நீங்கள் இறந்தாலும் யூ ஆர் ஸ்டில் கிவன் அ சான்ஸ் வெதர் யூ வாண்ட் டு கண்டினியூ. நீங்கள் வந்து அந்த மரணத்திலிருந்து தொடர விரும்புகின்றீர்களா அப்படின்றது அந்த ஆத்மா கேட்கவே செய்கிறது. நிபந்தனையற்ற அன்புடையது உங்கள் ஆத்மா, அதை தெரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா. பெரும் கருணை கொண்ட ஒரு சக்தி அது. சரிங்களா. உங்களுடைய நிஜஸ்வரூபம். அப்போது உங்களுடைய உடல் மனம் வந்து இப்போ ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னா அந்த சான்ஸையும் அது வேண்டாம் என்று தான் சொல்லியிருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வாழ்கிற இந்த பூமி வாழ்க்கையை வந்து இதே வாழ்க்கையை ஒரு உயரிய பரிமாணத்தில்
அதாவது நம்ம கனவுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ஒரு ஆஸ்ட்ரல் ரெல்ம்னு சொல்லுவாங்க. இந்த கனவுக்கும் அந்த பூமி வாழ்க்கைக்கும் நடுவுலையும் சில நிஜங்கள் இருக்கின்றது, வைப்ரேஷன் ரேஞ்ச் இருக்குது. அதில் கூட அது வாழ்ந்துக்க முடியும். அதில் வந்து இப்படி வீடு கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து தன்னுடைய ஆத்மசக்தியின் மூலமாக இன்ஸ்டண்ட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நகரங்களை கட்டமைத்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் ஒரு கனவுல காண்றீங்க, நிறைய கட்டடங்கள் இருக்குது. இந்த இன்செப்ஷன் ஒரு படம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி கொஞ்சம் ஓரளவு விவரிச்சிருப்பாங்க. நீங்கள் கனவில் எப்படி அந்த கட்டடத்தை கட்டினீர்கள், அது மாதிரி தான். இப்போ ஒரு தாஜ்மஹால் இருக்குது, அதை கட்டுறதுக்கு ஒரு 25 வருஷம் ஆகுது. அதே தாஜ்மஹாலை செட்டு போட்டிங்கன்னா ஒரு 2 நாளில் போடலாம், இல்லை 2 மாதத்தில் போடலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே தாஜ்மஹாலை ஒரு லேசர் ஷோ மாதிரி பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு சில மணி நேரங்களில் வந்து அதனுடைய எஃபெக்ட் கொடுக்க முடியும். இல்லைன்னா ஒரு விஷுவலாக வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாஜ்மஹாலுக்குள் நுழைவதை போன்ற ஒரு கற்பனையும் செய்து கொள்ள முடியும். அந்த என்ன சொல்வது, அது இப்போ இன்றைக்கி அந்த மாதிரியான டெக்னாலஜி வந்துருச்சு. நீங்கள் வந்து அதற்குள்ளேயே செல்வதை போன்ற ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். அது மாதிரியான ஒரு இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், ஆத்மாவிற்கு அவ்வளவு சாய்ஸஸ் இருக்குது. பூமியிலேயே அதனுடைய நிர்ணயத்தை முடித்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அந்த நிர்ணயத்தை வேறு தலங்களில் வேறு விதமாக கூட அதை அனுபவிக்க முடியும். அப்படிங்கும்போது நான் வந்து எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சார் நான் வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சேன், எல்லாரும் வந்து பாராட்டணும்னு நினச்சேன், ஆனால் அப்படி ஆக முடியலன்னு. அந்த கவலை நீங்கள் விட்டு விடுங்கள். உங்களுடைய அந்த நிஜம் ஏற்கனவே நிஜமாக உள்ளது. அந்த வைப்ரேஷன் நீங்கள் இல்லை, அது ஒரு வேறு பேரல் ரியாலிட்டியில் ஒரு பேரல் செல்ஃப் அனுபவிச்சுட்டு தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து இந்த நேரத்தில் உங்களுடைய உற்சாகத்தில் நீங்கள் கவனம் செலுத்தும் போது, உங்களுடைய ஆர்வத்தில் நீங்கள் கவனம் செலுத்தும் போது வாழ்க்கை மலரும். உங்களுடைய வாழ்க்கை மலர்தல் என்பது இறைவன் கையில் அல்ல, உங்கள் கையில். இறைவன் அதற்கு ஆசீர்வதிக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளும் தகுதியில் நீங்கள் இருக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் ஹையர் வைப்ரேஷன் இருக்கணும். ஸோ இது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸஸ். இது அடுத்ததாக இந்த போரில் மரணம் அடையக்கூடிய மனிதர்கள். சார், அதாவது ஒரு எத்தியோப்பியா அப்படின்ற ஒரு நாடு, இந்த உகாண்டா அந்த மாதிரியான ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் 2 லட்சம் குழந்தைகள் பசியால் வாடி இறக்கின்றன. நாம் பிரார்த்தனை பண்ணுறோமே கடவுளை, கடவுள் என்னை காப்பாற்றுவார் நம்புகிறோம். அந்த கடவுள் வந்து அந்த 2.5 லட்சம் பிஞ்சு குழந்தைகள் இருந்தபோது காப்பாற்றுன மாதிரி தெரியலையே. எத்தனையோ கோயில்களில் லட்சார்ச்சனை பண்ணுறோம், மசூதிகளில் வந்து தொழுகை நடத்துகின்றோம், தேவாலயங்களில் வந்து சிறப்பு ஆராதனை கூட்டங்கள் நடத்துகின்றார்கள். ஏன் இந்த பஞ்சத்திலிருந்து அந்த குழந்தைகளை இறைவன் காப்பாற்றவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி எழும். மதவாதிகள், மதகுருமார்கள் அதெல்லாம் கடவுளுக்கு தெரிஞ்சது, கடவுளோட நிர்ணயம், நீ எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை அடக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பதில் தெரியாது. தெரியாமல் இருந்திருக்கலாம், அது தவறில்லை, அதன் மூலம் பின்னால் தெரிஞ்சுக்கலாம். பட் அது உண்மை அல்ல. ஒரு மனிதர் வந்து தனக்குள் இறை உணர்தலை பெற்ற ஒரு மனிதர் இந்த கேள்வியை கேட்குறார். இன் கான்வர்சேஷன்ஸ் வித் காட் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கில், நீல் டொனால்ட் வால்ஷ் அப்படின்னு சொல்லி, அவர் என்னுடைய குருக்களில் ஒருவர். அந்த புக்கை படித்தோன்னா தான் எனக்கு பல விஷயங்கள் வந்து எனக்கு விரிவாக்கம் அடைந்தது. அதை நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பொதுவாக நான் வந்து இது மாதிரி விஷயங்களை யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். காரணம் என்னென்னா, உங்களுடைய நிஜத்தை கட்டமைக்கும் பிரம்மா அப்படிங்கும்போது உங்கள் ஆத்மா வந்து எந்த புக்கை நீங்கள் படிக்கணுங்கிறது அது முடிவு பண்ணும். பட் இதை நீங்கள் பார்க்குறதுனால இன் கான்வர்சேஷன்ஸ் வித் காட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய விரிவாக்கத்தையும் தெளிவையும் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான நம்பிக்கை. உங்களுக்கு அது ரெசனேட் ஆகுதான்னு நீங்கள் படிச்சு பாருங்கள். அதில் அவர் கேட்குறாரு, என்னையா பண்ணிகிட்டு இருந்த நீ, இவ்வளோ 1000 பேர் மக்கள் இறக்குறாங்க, அந்த மக்கள் இறக்கும்போது வந்து கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் அவங்கள காப்பாற்றலையே அப்படிங்கும்போது கடவுள் திரும்ப கேட்கின்றார், நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. நான் சொல்லிட்டா, மக்கள் வந்து குழந்தை வரம் வேணும்னு சொல்லி கோயில்லையும், குழந்தை வேணும்னு சொல்லி ஜெபக்கூடங்களையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே குழந்தைகள் இறப்பதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. குழந்தை பிறந்துச்சு, நான் கொடுத்த பரிசுன்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பர்த்டே பார்ட்டிஸ் வச்சுட்டு இருந்தாங்க, ட்ரிங்க் பார்ட்டிஸை த்ரோ பண்ணிட்டு இருந்தாங்க, லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சு. இன்னும் சில பேர் வந்து எங்கேயோ ஒரு 300-400 கிலோமீட்டரில் இருக்கிற கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்யணும்னு சொல்லி வாடகை கார் எடுத்து ஒரு 10,000-20,000 செலவு பண்ணிட்டு குழந்தை பிறக்கணும்னு பண்ணுறாங்க. அது எதுவுமே தப்பு இல்லை. அந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்று பண்ண செலவுக்கு ஒரே 1% எடுத்து அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் தானம் செய்ய முடியாதான்னு கேட்குறாரு கடவுள். அந்த நாடு சுபிட்சமான நாடாகத்தான் இருந்தது. அந்த மக்கள் ஆட்சியாளர்களை சரியாக தேர்வு செய்யவில்லை. அவர்கள் இயற்கையை சுரண்ட ஆரம்பித்து விட்டார்கள். பஞ்சத்தில் மக்கள் மடிந்தார்கள். இப்போது இந்த ஆன்மாக்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இதற்கு ஒரு முடிவு வர வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும் சரியான ஃபைட் நடக்குது, இல்லைன்னா பஞ்சத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அது தானாக சில நிர்ணயங்களை செய்து கொள்ளும். ஒரு குறிப்பிட்ட ஆத்மாக்கள் குழுக்களாக பிறந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சால் தான் உலகத்தினுடைய கவனத்தை திரும்பும் இந்த பக்கம், வேறு எந்த வழிகளும் கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிச்சுன்னா மட்டும்தான் அந்த இனப்போரில் தன்னை பலிகடா ஆக்கி கொள்ளும்.
அப்படிங்கும்போது அந்த உலகத்துக்கு வந்து அந்த நாட்டின் மேல் ஒரு கவனத்தை திரும்பும்போது அங்கே ஒரு சமாதானம் நிலை வரும். இதுவும் ஒரு வாய்ப்புகளில் ஒன்று. இல்லைன்னா அந்த பூமியில் நான் பிறந்து என்னுடைய அனுபவத்தை பெற வேண்டும், ஆனால் அதற்கு முன்பு அங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களை களையணும்னு சொன்னால் அதற்கு தன்னை பலிகடா ஆக்கி கொண்டு மறுபடியும் அது பிறப்பும்போது அதே பூமியில் அது ஒரு குழந்தையாக பிறக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஏன் வந்து இனப்படுகொலைகளில் வந்து பிறந்த படுகொலைகள் நடக்கும்போது கடவுள் தடுக்கவில்லை அப்படின்னு சொன்னால் அதுவும் அந்த ஆத்மாவினோட நிர்ணயத்தில் தான் இருக்கின்றது அப்படிங்கிறத நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 4-5 அம்சங்களை நம்ம பார்த்துருக்கோம். இதில் இனி பாகம் 3ல் மரணத்திற்கு பிறகு ஆத்மா எடுக்கும் நிர்ணயங்கள் அப்படின்னு சொல்லி, அதை இறக்கும்போது அந்த உடல் மனத்திலிருந்து கவனம் ஆத்மாவுக்கு திரும்பும் அந்த விதம், அந்த டிரான்சிஷன் எப்படி நிகழ்து அப்படிங்கிறத விளக்குறேன். ஒருத்தர் வந்து எப்போ மறுபிறவி எடுப்பார், எங்கே எடுப்பார், எப்படி எடுப்பார் அப்படிங்கிற நிர்ணயங்கள் எதன் அடிப்படையில் பெறப்படுகின்றது அப்படிங்கணும். இப்போ ஒருவர் மரணம் அடைந்து விட்டால் அப்படின்னா அந்த முன்னோர்கள் வந்து அவர் நம்மை விட்டு பிரிந்து விடுகின்றார்களா, இந்த பித்ருக்களுக்கு சில திதிகள் நாம் செய்கிறோமே அதனுடைய அடிப்படை என்ன, ஒருவேளை அவர் வந்து அடுத்த ஜென்மத்தில் பிறந்திருந்தார் மனுஷனை வாழ்ந்துட்டுருக்கார் அப்படிங்கும்போது நீங்கள் திதி செய்யும்போது அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு சில கேள்விகள் அதில் நிறையா நம்ம பார்ப்போம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்த மரணங்கள் நிர்ணயிக்கப்படும் விதங்கள் அப்படின்றதுல உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ சந்தேகங்கள் இருந்தாலோ நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் தெளிவின் வழின்ற மெசேஞ்சரில் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லைனா இந்த கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணலாம். நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கு உண்டான பதிலை வந்து நான் 5வது பாகமாக நிச்சயம் தருகின்றேன். சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க நன்றி. உங்களுக்கு இதில் தெளிவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் தாராளமாக இதை நீங்கள் நம்பலாம். உங்களுக்கு உள் உணர்வு சரின்னு சொல்லிச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. பிகாஸ் யூ ஆல்வேஸ் ஹேவ் அ சாய்ஸ். சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம்.